இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரத்தன் தாத்தா டாக்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ராம்நாத் ஐஸ்வர்யா பேக்கரி முன்னாடி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவர் நிறைய டாக்ஸ்க்கு லைட் கலர் கொடுத்துருக்காரு. ராத்திரி ரோட்ல போகும்போது ஏதாச்சும் காரோ லாரியோ ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாக்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யாவில் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய ரத்தன் டாட்டா அவர்களுடைய கேக்கை ஒரு ஸ்டாச்சுவாக செஞ்சு அவருக்கு மிகவும் விரும்பிய அந்த டாகை வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய பெருமைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் துறையில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவர், நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியவர். ஸோ அவருக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்முடைய ஐஸ்வர்யா பேக்கரி ராமநாதபுரத்தில் ஒரு மரியாதை செய்யும் விதமாக இந்த கேக்கை மிகவும் தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. என் பேர் விஜயபாஸ்கரன். ஐஸ்வர்யா பேக்கரியில் சூப்பர்வைசராக இருக்கேன், பாரதி நகர். இந்த ராமநாதபுரத்தில் இன்றைக்கி ஐஸ்வர்யா பேக்கரியில் ரத்தன் டாட்டாவை வச்சுருக்க காரணமே என்னென்னா, அவர் செஞ்ச ஒரு நல்ல செயல்களும் கொரோனா காலத்தில் அவர் செய்த உதவிகளும் உயிரினங்கள் இடத்துல கொண்டிருக்கும் ஒரு பாச பிணைப்பும் தான் காரணம் மெயின். அதோடு இல்லாமல் எல்லாரும் அதை அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வருடம் ஒவ்வொரு சிலை வச்சுருக்கிறோம். மரடோனா, பாரதியார், இளையராஜா, வேர்ல்டு கப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையும் வச்சு கேக் மாதிரி வடிவமைச்சு வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்திருக்கோம். இந்த கேக்கு 6 நாட்களாக ஒரு 4-5 கலைஞர்களை கொண்டு, கேக் வடிவமைக்கும் கலைஞர்களை கொண்டு செய்திருக்காங்க. இது ஒரு 50 கிலோ சீனியையும் 250 முட்டையும் கொண்டு செய்யப்பட்டுள்ள கேக். இது மெயின் என்னென்னா வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படுத்துறது தான் எங்களோட இது.